தஞ்சை மாவட்டம் குலமங்கலம் பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கின்றன. தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், ஏற்கனவே திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்களில் பாதிப்பு இருந்தது, தஞ்சை பகுதிகளிலையும் காணப்பட்டது. இந்த பாதிப்பில் குறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? இழப்பீடு என்ன தேவைப்படுகிறது? காயத்ரி, தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் பரவலாக மழை பெய்தது. அதாவது கனமழை இல்லாத போதும் இடைவிடாமல் மழை பெய்ததால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 1600 மில்லிமீட்டர் அளவு என்பது தஞ்சை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இந்த கனமழை காரணமாக தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் குலமங்கலம், கலையாமங்கலம், தாந்தோணி, நெய்வாசல், பொன்னாப்பூர், அம்மாப்பேட்டை, பல்லவராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முழங்கால் அளவிற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளன. விளைநிலங்களா நீர்நிலைகளா என்று தெரியாத அளவிற்கு இந்த நீர் என்பது விளைநிலங்களில் சூழ்ந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராத காரணமே மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கி இருப்பதாகவும், இதனால் நாட்டில் நடவு செய்து இளம் சம்பா தாளடி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் பெய்த மழை விட்டு மழைநீர் வடியும் நேரத்தில் மீண்டும் இந்த மழை காரணமாக பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்த நிலையில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் அதிகாரிகள் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இதே போல் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. காயத்ரி, நன்றி குருநாதன், விவரங்களுக்காக. தூத்துக்குடி கேடிசி நகரில் 2வது நாளாக தேங்கி நிற்கும் வெள்ளத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்காளாக இருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முரளி கணேஷ், மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? இப்ப என்ன நடவடிக்கை உடனடியாக தேவைப்படுது?